மக்கள் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. எல்லாரும் அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசுவோம். கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் இப்ப எல்லை தாண்டி வரேன், எல்லை தாண்டி கடலுக்குள்ள என்ன இல்லை இருக்கு? என் நிலப்பரப்பு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு என்னை கடல்கள் செத்து விடுனாங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை கூட எங்க நாட்டு குடிகளும் பெற்று தர முடியல. சரி, இப்ப நான் வந்துட்டேன், நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், நீ தொடு பார்ப்போம். இது தொடை வருதுல தொடை, அந்த கெட்ட வருது தொடை, என்ன நான் தொடு பார்ப்போம். அப்ப நீங்க அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுங்க. இப்ப ஆந்திர காட்டுக்குள்ள மரக்கட்டை வெட்ட வந்துட்டு சந்திரபாபு நாயுடு இதே. இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசிய கருத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சி அமைச்சுட்டா என்னோட மீனவன் நீ தொட்டுருவியா, தொடு பாப்போம், கடலுக்குள்ள என்ன எல்லை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை நான் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிய விஷயம் என்னென்னா, கச்சத்தீவு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் மீன் பிடிக்க வரும்போது நீங்கள் எல்லை தாண்டி வரோம்னு சொல்லிட்டு என்னை கைது செய்ய என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இப்போ கச்சத்தீவுங்கிறது 1974 இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அது எதனால் இந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்த கச்சத்தீவை கொடுத்தாங்க அப்படின்னா, அதில் பெருசாக மக்கள் யாரும் வாழலை, பெருமளவில் அங்கே எதுவும் உயிரினங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அது அந்த தீவு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலங்கைக்கு ஒரு நட்பு ரீதியாக இந்த இலங்கைக்கு அந்த கச்சத்தீவை கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயத்து, மீனவர்கள் கைது செய்கிறது எங்கே மோஸ்ட்டாக, அதாவது இலங்கை கடற்படை கைது செய்கிறாங்க. எந்தெந்த இடத்துல கைது செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதாரண்ய சைடில் கடலுக்கு போகிறவங்களும் கைது செய்யப்படுறாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து தொழிலுக்கு போகிறவங்களும் கைது செய்யப்படுறாங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து தொழிலுக்கு போகிறவங்க கைது செய்யப்படுறாங்க. இப்போ நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இப்போ பிறந்திருக்கேன். எனக்கு எங்களோட குடும்பத்திலிருந்து ஒருவரை நாங்கள் இலங்கையில் கடற்படையிட்ட நாங்கள் பறி கொடுத்துருக்கோம். இன்று வரை அவர் எங்களுக்கு திரும்பி வரலை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதாவது என்னுடைய சொந்த அத்தை மகன், அதாவது அவர் மீன் பிடிக்க போய் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு இதுவரையும் அவர் வீடு திரும்பலை. அவர் இருக்காரா இல்லையாங்கிற செய்தி கூட வரல. இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 18-20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன். நாகப்பட்டினம், அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, செருதூர் மீனவர்கள், வேதாரண்யம், இந்த மாதிரியான பகுதியில் இருக்கிற அதிகப்படியான மீனவர்கள் நிறைய கைது செய்யப்பட்டாங்க. அது முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுட்டு படுகொலை பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ அந்த துப்பாக்கி சூட்டை நிறுத்திட்டு இப்போ கைது செய்யப்பட்டு அப்புறம் நம்ம அரசு மூலியமா அவங்களை மீட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை எடுத்து தான் சீமான் அவர்கள் போராடிட்டு இருக்காரு. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கடலுக்கு எல்லைன்னு ஒண்ணு இருக்கா? கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க கூட எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான பார்க்க வேண்டியது, கடலுக்குன்னு ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கடலுக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்போ இந்த கச்சத்தீவுங்கிறது நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்துருக்கிறது, இதுதான் அந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் மாவட்டத்துக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த கச்சத்தீவு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த கச்சத்தீவு தான் 1974 இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு கொடுத்தாங்க. இப்போ இதுவரை அந்த கச்சத்தீவு இலங்கையோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவங்களோட கடற்படை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியர்கள் அங்கே மீன் பிடிக்க சென்ற அவசியம் கட்டாயமா அவங்க கைது செய்யப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இதைத்தான் சீமான் அவர்கள் போராடி இருக்காரு. இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள் எங்க கைது செய்யப்படுறாருன்னா, ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த கச்சத்தீவு இந்த சரௌண்டிங்ல தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிகப்படியான தொழில் செய்யறதுனால இங்கதான் இலங்கை கடற்படை கைது செய்யறாங்க. இப்போ இந்த ஏரியா விட்டுரும். இப்போ ஏன்னா அது அப்பையிலேருந்தே அரசியல் வட்டாரங்களில் கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லா அரசியல் தலைவரும் பேசக்கூடிய விஷயம் தான். பட் இதுவரை நடக்கலை, இந்தியாவில் நடக்கலை. மேபி நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ கச்சத்தீவுங்கிறது இலங்கைகிட்ட தான் இருக்கு.
அதனால இங்க ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து இங்க மீன் பிடிக்க செல்லும் போது பாத்தீங்கன்னா இலங்கை அரசால் கைது செய்யப்படுறாங்க. அதை தவிர்த்து இப்போ நம்ம இங்க வருவோம், கச்சத்தீவு இங்க இருக்கு, ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, நிறைய கைது செய்யப்படுறாங்க, நிறைய இறப்பெல்லாம் நிறைய உயிர்கள் நம்ம பலி கொடுத்துருக்கோம். அப்போ இங்க வந்து வேதாரண்யம், நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்துல உள்ள, இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா இந்த மாவட்டத்துல உள்ள மீனவர்கள் எப்படி கைது செய்யப்படுறாங்க, இவங்களுக்கும் இலங்கைக்கு என்ன சம்பந்தம்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50-60 நாட்டிகள் தூரம். இப்போ நாட்டிகள்னா இப்ப நம்ம வந்து ஒரு ரோட்ல ஒரு கிலோமீட்டரை வந்து நம்ம எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நம்ம கணக்கிடுவோம். அப்ப கடல் பரப்புல பாத்தீங்கன்னா வந்து நாட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாட்டிக்கல் மைல் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபிஎஸ் பாயிண்ட் வச்சு அவங்க அதை வந்து அளவிடுவாங்க, சொல்லுவாங்க. இப்போ கடலுக்கு எல்லை இருக்கா அப்படின்னு சீமா அவர்கள் கேட்டார்ல, கண்டிப்பா கடலுக்கு எல்லை இருக்கு. ஏன்னா இது வந்து இலங்கை என்பது வந்து ஒரு தனி நாடு. பாத்தீங்கன்னா தெரியும், இலங்கை என்பது ஒரு தனி நாடு, இந்தியாங்கிறது ஒரு தனி நாடு. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகணும் அப்படின்னா விசா வேணும், பாஸ்போர்ட் விசா கண்டிப்பா அவசியம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மீனவர்கள், இந்தியாவோட மீனவர்கள், முக்கியமா தமிழக மீனவர்கள், இவங்க ஏன் வந்து முக்கியமா கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா, இங்க நாகப்பட்டினத்துல உள்ள மீனவர்கள் இங்க மீன் பிடிக்க, அதாவது நம்ம கடல் பரப்புல மீன் அதிக அளவுல கிடைக்காதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இலங்கை கடலுக்கு போறாங்க. அப்போ இது இடையில என்ன பார்டர் இருக்கு, ஏதாவது கோடு இருக்குமா, இந்த கடலோட பார்டரை வந்து நம்ம எப்படி அளவிடுறது அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து பெரும்பாலும் நிறைய மீனவர்களுக்கு தெரியும், அண்ட் படிச்ச மேதைகளுக்கு தெரியும். இந்த ஜிபிஎஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ இந்த கடல் பரப்புக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்தோட மாவட்டத்தோட ஜிபிஎஸ் பாயிண்ட் என்னன்னா 10-50ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன ஆகுனா, இது 10-50 இந்த பாயிண்ட் இப்ப நம்ம இங்க ஒரு குறிச்சுக்கலாம். 10-50 நாகப்பட்டினத்தோட மாவட்டத்தோட பாயிண்ட் வந்து 10-50. இந்த பாயிண்ட் இதுக்கு நேரா உள்ளது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் 10-50 இதோட பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் இங்க குறைய என்ன ஆகும்னா 10-40, 10-30, 10-20 இந்த பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து நாகப்பட்டினத்துக்கு நேரா உள்ள கடற்பரப்பு என்னன்னா 10-50. இப்ப அப்படியே வந்தோம்னா இங்க வந்து வேளாங்கண்ணி இருக்கு. வேளாங்கண்ணியோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10-40. சரியா வேளாங்கண்ணியோட பாயிண்ட் கடற்பரப்போட ஜிபிஎஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10-40. இந்த 10-40 அப்போ இங்க இருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ வந்து இங்க வேளாங்கண்ணில உள்ளது பாயிண்ட் வந்து 10-40. இந்த அளவு இங்க இருந்து வர மீனவர்கள் நேரா இங்க கடல்ல மீன் கிடைக்கலங்கிற காரணத்தால நேரா இங்க வராங்க. இங்க வந்து இந்த இடத்துல இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ள இந்த பாயிண்ட்ல வந்து மீன் பிடிக்க வந்துடுறாங்க. பாயிண்ட் குறிக்கிறோம் பாருங்க, இங்க இந்த பாயிண்ட்டுக்கு மீன் பிடிக்க வந்துடுறாங்க. நாகப்பட்டினத்துல உள்ள மீனவர்கள் இந்த பாயிண்ட்டுக்கு மீன் பிடிக்க வந்துடுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 10-50 நாகப்பட்டினம் 10-50, வேளாங்கண்ணி 10-40 இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர 10-30, 10-20, 10-10, 10-00 வரை இருக்கு. இந்த 10-00ங்கிறது தான் இலங்கையோட அந்த பார்டர் லைன், அவங்களுடைய எல்லை. இப்போ 10-00 ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல 9 அந்தாண்ட போச்சுன்னா அவங்களுடைய பார்டர். இப்போ தமிழக மீனவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து இங்க மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா, அங்க உள்ள கடல் வளங்கள் வந்து எதுவுமே அழிக்கப்படலை. எப்படின்னா வந்து நம்ம தமிழக மீனவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இழுவ வளன்னு ஒன்று இருக்கு, பெரிய போட்டு இழுவ வளன்னு இருக்கு. அதை வந்து கடல்ல போட்டு இழுத்து கீழே மண்ணில் கல் கட்டி எதுவுமே விடாத அளவுக்கு எல்லாத்தையுமே அது சல்லடை போட்டு சலிச்சு கொண்டுட்டு போற அந்த வலை இருக்கும். அது இழுவ வலை பெரும்பாலும் மீனவர்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன் நான். இப்போ அந்த இழுவ வலைங்கிறது பெரிய போட்டு வச்சு பெரிய வலையை போட்டு அந்த கடல்ல இழுத்துட்டு போவாங்க. அதுல உள்ள பாசி, கற்கள், சங்கு, இந்த மாதிரியான கடல் வளங்கள், கீழே உள்ள அந்த கடல் வளங்கள் எல்லாமே அந்த வலையில வந்து மொத்தமா மாட்டிக்கும். அப்படிங்கும் போது அங்க வந்து ஒரு மீன் உருவாவதுக்கு பாறைகள், சிப்பி, சங்கு, இந்த மாதிரி எல்லா வளங்களும் அங்க உள்ள இருக்கும்போது தான் அதுல வந்து மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து மீன் வளம் பெருகும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது, அந்த இழுவ வலையை போட்டு இழுக்கும் போது பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் வலிக்கும் போது அங்க வந்து இந்த பாறைகள் எல்லாமே வளங்கள்லாம் அழிஞ்சு போகுது. கீழே உள்ள செடி கொடிகள் எல்லாமே வந்து மொத்தமா அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இங்க உள்ள மீன் வளம் குறையுது. அப்போ
இங்க இலங்கைக்கு ஏன் போறாங்க அப்படின்னா, இலங்கையில அந்த மாதிரியான ஒரு 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 மீன்பிடி வலைகள் கிடையாது. அங்க வந்து பெரும்பாலும் அங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, தூண்டில் பிளஸ் வந்து வலை போட்டு தான் பிடிப்பாங்க. இந்த மாதிரியான பெரிய அளவுல வந்து சுருக்கு வலை, இழுவ வலை, இந்த மாதிரி பெரிய அளவுல வந்து வலைகளை போட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க. அந்த நாட்டுல அது தடை. அவங்க பெரும்பாலும் தூண்டி தான் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, தூண்டி போட்டு ஒரு மீனா பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, மீன் வளங்களும் அதிகமா அங்க இருக்கும். அண்ட் வந்து அங்க உள்ள கடல் பரப்புல தரைமட்டத்துல உள்ள வளங்கள் எதுவும் அழியாது. அப்போ அங்க வந்து மீன் வளங்கள் அதிகமா இருக்கு. அப்போ தமிழக மீனவர்கள் இங்க மீன் கிடைக்காதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்டர் தாண்டி போறாங்க. 10 வரையும் போயிடுவாங்க. இந்த 10 வரையும் போயிட்டா அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பார்டர் தான். அங்கதான் வந்து இலங்கையோட அந்த கடற்படை வந்து நேவி வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஏன் வந்து நானும் வந்து கடல் தொழிலுக்கு போயிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து 10, 20 அதோட நாங்கள் லிமிட்டு முடிச்சுப்போம். ஏன்னா அதுக்கு மேலே போனால் நம்ம ரிஸ்க்குங்கிறதுனால 10, 20ஓட நம்ம முடிச்சுப்போம். அங்கே வந்து கடற்படைகள் வருவாங்க. சில பேர் வந்து 10-10க்குள்ளே போகிறது, அங்கே கடற்படை அங்கே நேவி வந்து துரத்தும் போது திரும்ப வெளியே வர்றது, ஃபர்ஸ்ட் மறுபடியும் உள்ளே போகிறது, அப்புறம் மறுபடியும் வெளியே வர்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். அந்த பார்டரில் நடக்கும். இப்போ இந்த பார்டர் விட்டு இந்த பார்டர் போகும்போது கண்டிப்பா சரி, அந்த பார்டர் விட்டு அவங்களுடைய பார்டருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை கைது செய்வாங்க தான். அது ஏன்னா வந்து அவங்களுடைய பார்டருக்கு போகும்போது கைது செய்வாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து நமக்கு வந்து இங்க வந்து அது ஒரு தனி நாடு, நாம ஒரு தனி நாடு. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறோம் அப்படின்னா எந்த ஒரு பாஸ்போர்ட், விசா எதுவுமே இல்லாம போறது சட்டப்படி குற்றம். அப்ப கடல் வழியா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அலோவ் பண்ண அப்படின்னா நாளைக்கு வந்து இதுல கஞ்சா கடத்தல், கொக்கைன் கடத்தல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கடத்தல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடல் வழியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் நடந்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து கஞ்சா கடத்தி கொண்டு போய் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ இந்த மாதிரியான கிரைமுகளை நம்ம வந்து இதை வந்து நம்ம அந்த கடற்படை தடுக்கல அப்படின்னா இந்த கிரைமுகள் அதிகமாயிடும். அப்படிங்கும்போது இந்த கடற்படை இந்த கடல் அளவுங்கிறது அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, நமக்கு ஒரு எல்லை இருக்கு. ஸோ இந்த எல்லையை தாண்டி நீங்க போறதுனால தான் இலங்கை கடற்படை நம்மளை கைது செய்யறாங்க. நம்ம எல்லையில இருக்கும்போது கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 பார்டர்ல பாத்தீங்கன்னா இலங்கை நேவியும் வரும், நம்ம இந்தியன் நேவியும் வரும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அனாவசியமா அவங்கள பார்டர் தாண்டி போகலாம், அவங்க நம்மளை கைது செய்ய மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம். கடலுக்கு எல்லை இருக்கா அப்படின்னு கேட்ட ஒரு சில நபர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் விளக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடலுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு எல்லை பகுதி இருக்கு, நமக்கு ஒரு எல்லை பகுதி இருக்கு. இந்த அது தனி நாடு, நாம தனி நாடு. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு பாஸ்போர்ட் விசா இல்லாம போக முடியாது. ஒரு ஏர்போர்ட்ல போய் நிக்கிறீங்கன்னா பாஸ்போர்ட் விசா இல்லாம போக முடியாது. அந்த நாடு நம்மளுக்கு விசா கொடுத்தாதான் போக முடியும். ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறது சட்டப்படி குற்றம். அப்படிதான் இங்க உள்ள மீனவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க மீன் வளம் அதிகமா இருக்குங்கிறதுனால இங்க மீன் பிடிக்க போறாங்க. அப்போ ஒரு நாம ஒரு நாட்டுல நம்மளுடைய நாட்டுல கனிம வள கொள்ளைகள் நிறைய நடக்குது, ஆத்து மணல் கொள்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வளங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு நாடு அவனுடைய மீன் வளங்களை இன்னொரு நாடு வந்து அழிக்கிறத எப்படி அவங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இன்னைக்கு வந்து நம்ம நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி இலவ வலைகள், சுருக்கு வலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் கடல்ல வந்து மீன் பிடிச்சி வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கடல்ல வந்து மீன் பிடிச்சி வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடல்ல மீனே இல்லாதங்கிற அளவுக்கு தான் சூழல் இருந்து நிறைய பேர் வந்து இருந்த அவங்களுடைய படகெல்லாம் வித்துட்டு வெளிநாடுகளுக்கு, சவுதி, கத்தார், குவைத், இந்த மாதிரியான அரபு கண்ட்ரிகளுக்கு வேலைக்கு போகிறது, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா இடங்களுக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்ம கையில இருந்த ஒரு தொழிலை விட்டுட்டு எல்லாரும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. அப்போ இந்த மீன் வலை எதனால குறையுதுன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய வலைகளை பயன்படுத்தி கடல் பரப்புல உள்ள அந்த வளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுனால தான் இங்க மீன் வளம் கம்மியா இருக்கு. இந்த நாட்டில் இலங்கையில மீன் வளம் அதிகமா இருக்கு. அங்க உள்ள பாத்தீங்கன்னா அங்க உள்ள கடற்பரப்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரிய பெரிய பாறைகள்,
செடி கொடின்னு அவங்களுடைய கடற்பரப்பில் ஃபுல்லாக அந்த வளங்கள் எதுவும் அழிக்கப்படாமல் இருக்குது இதுவரையும். அதனால் அந்த நாட்டில் மீன் வளம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்திய மீனவர்கள் இங்கே கடலில் மீன் இல்லாதனால அந்த கடலை நாடி போகிறாங்க. அங்கே வந்து பார்டரை தாண்டும் போது இலங்கை அரசு வந்து அவங்கள கை செய்யப்படுது. ஸோ இப்படி வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பார்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கான பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம பாயிண்டில் நம்ம பாயிண்டை மீறி அவங்களும் போகக்கூடாது, அவங்க பாயிண்டை மீறி நம்மளும் வரக்கூடாது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் சீமான் அவர்கள் சொல்வது எந்த விதத்தில் சாத்தியம் என்பது தெரியல. ஆனால் தமிழக மீனவர்களும் சரி, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லைக்குள்ளே தான் நம்ம மீன் பிடிக்கணும். அந்த எல்லையை தாண்டி போனால் அது இன்னொரு நாட்டோட எல்லை, அவங்களுடைய வளங்களை அழிக்கிற மாதிரி, அது அவங்களுடைய மீன் வளங்களை அழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீனவ சொந்தங்கள் அனைவரும் இதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.